கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி மீகா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 2ஆம் அதிகாரம், அதில் 13ஆம் வசனம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவற்றையும் தேவன் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தடைகளை நீக்கி போடுகிற நான் உங்கள் முன்பாக கடந்து செல்வேன். உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி போடுவதற்காக நான் உங்கள் முன்பாக கடந்து செல்வேன். தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறார். தேவனை வரவேற்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? தேவனை எனக்கு முன்பாக நீங்கள் கடந்து செல்வதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவனை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? நீங்கள் தேவனுடைய அருகாமையை, தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதை, தேவனுடைய கிருபையை நீங்கள் புரிந்து கொள்ளாதவரை தேவனுடைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. உதாரணமா, தேவன் நம்மளுடன் இருக்கிறார், தேவன் என்னுடனே நடக்கிறார், தேவன் எனக்கு முன்பாக போகிறார், எனக்கு பின்பாக இருக்கிறார், தேவனுடைய பாதுகாப்பு என்னை சுற்றிலும் இருக்கிறது என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு முன்பாக தடைகளை உடை தெரிகிற தேவன் நமக்கு முன்பாக செல்வதை நம்ம உணர முடியும். முடிந்த மாம்சமான கண்களை நீக்கி ஆவிக்குரிய கண்களால நம்ம அதை பார்க்க முடியும். அதை பார்ப்பதற்காக, அதை ருசிப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையிலே தடைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தடைகளை உடை தெரியும் தலகர்த்தர் உங்கள் முன்பாக போகிறார். வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாட்பாளர்களை முறிக்கிறவர் உங்கள் முன்பாக நடந்து செல்கிறார். தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு தடையும் கிடையாது. உங்க முன்னால் இருக்க தடையும் தேவனுக்கு முன்பாக உள்ள தடை என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. தேவன்கிட்ட சொல்லுங்க, தேவன் இது என்னோட பிரச்சனை கிடையாது, உங்க பிரச்சனை. நான் உங்களோட பிள்ளை, உங்க விசுவாசி. என்னுடைய பிரச்சனை உங்க பிரச்சனை ஆண்டவரே அப்படின்னு தேவன்கிட்ட தைரியமா பேசுங்க. தேவனுடன் நீங்க பேசுவதை தேவன் கேட்க ஆசைப்படுகிறார். நீங்க தேவனுடன் நீங்க சொல்லுவதை எல்லாம் கேட்டு அதுக்கு பதில் தர தேவன் வாஞ்சியாக இருக்கிறார், காத்து கொண்டு இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார்னா உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அடுத்து என்ன செய்யறாரு பாருங்க, அவர் தடைகளை நீக்கி, நம்மளுடைய தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அப்ப நம்ம தேவனுடைய வாசலால் உட்பிரவேசித்துனா எங்க? பரலோக வாசலுக்குள் நம்ம நுழைவது. அப்ப நம்மளுடைய தடைகள் எல்லாம் உடை தெரிந்து தேவன் நம்மளை பரலோக வாசலுக்குள்ளே நம்மளை அழைத்து செல்ல வல்லவராக இருக்கிறார், அழைத்து செல்ல போகிறார். நீங்க எல்லாமே பரலோகத்துக்கு வரப்போகிறவர்கள். உங்களுக்கு வேற எந்த ஒரு காரியம் கிடையாது, எந்த ஒரு நோக்கம் கிடையாது. விசுவாசிகளாக நீங்கள் அனைவரும் பரலோகத்திலே தேவனை முகமுகமாக தரிசிக்க போகிறீர்கள். அந்த நிச்சயத்துல இருங்க. உங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஏன்னா தடைகள் உடை தெரியப்பட்டு விட்டன. தடைகள் உடை தெரிகிற தலகர்த்தன் உங்க முன்னாலே போய்கொண்டிருக்கிறார். அவர் போட்ட பாதையில நீங்க பின்னால அவர் கையை கரம் பிடித்து அவர் வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு நீங்க பின்னால போக வேண்டிய வேலை மட்டும்தான் நமக்கு. நானா எல்லாத்தையும் செய்திருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே நடக்காது. தேவன் தடையில உடை தெரிகிற முன்னால் இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். அதுல 3வது காரியத்தை பாருங்க, அவர்கள் ராஜா அவர்கள் முன்னிலே போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ராஜா கர்த்தர் எல்லாமே ஒரே காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது தான். தேவன் நமது முன்னணியிலே போவதற்கு ஆசைப்படுகிறார். தேவன் முன்னாலே போவதற்கு நீங்கள் வழிவாசல்களை திறந்து கொடுக்கிறீர்களா? இல்ல நான் பார்த்துப்பேன், எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், என்னால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாதுன்னு உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க, உண்மையிலே இருக்காங்க. அவங்க எந்த ஒரு காரியத்தை கொடுத்தேனாலும் என்னால் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. எப்பயாச்சும் முடிச்சிருவாங்க. ஆனா அதெல்லாம் உலக ஞானம், உலகத்தால் கொடுக்கப்பட்ட ஞானம். ஆனா தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு காரியம் உங்க கையில வந்துருச்சுன்னா, தேவனே இதை நான் எப்படி செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானத்தால் நிரப்பப்பட்டவங்க முதல் ஆலோசனை தேவனிடத்தில் வைப்பார்கள். ஏன்னா அந்த வேலையை கொடுத்தது தேவன். அப்ப தேவன் தான் அந்த வேலையை உங்க மூலமா செய்து முடிக்க போகிறார். அப்ப தேவனோட திட்டத்தை அறிந்து கொண்டு நீங்க அந்த வேலையை செய்வதற்காக அழைக்கப்படுகிறீர்கள். அந்த அழைப்பை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் அழகா சொல்றாரு, தடைகளை நீக்கப்படுகிற நான் உங்களுக்கு முன்பாக போகிறேன், அதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு தேவன் சொல்ல ஆசைப்படுகிறார். அதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளே, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். நீங்க அது பின்னால போக வேண்டிய வேலை மட்டும் நமக்கு அதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க நம்மை ஆசைப்படுவோம், வாஞ்சிப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் முன்னாலே சென்று வாழ்க்கையில் எங்களுக்குள்ள தடைகள் அனைத்தையும் நீங்களாக்கி விட்டதற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. நாங்கள் பரலோக பாதையிலே, பரிசுத்த பாதையிலே
நாங்கள் ராஜ பாதையிலே நடக்க போவதற்காக நன்றி ஆண்டவர், நடந்து உண்மை தரிசிக்க போவதற்காக நன்றி ஆண்டவர். எங்கள் ராஜாவாகிய கர்த்தர் நீர் எங்கள் முன்னணியிலே நடந்து போவேன் என்று கொடுத்த வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அதை புரிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளை ஆசீர்வதியுமாப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஏஸ்தாப்பனே, குடும்பத்தாரிலே தாப்பனை படித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளை உங்களுக்கு தெரிகிறோமாப்பா. ஏற்றதை ஏற்ற காலத்தில் வாக்களிப்பேன் என்று சொன்ன தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலை பார்க்கும் ஸ்தலத்திலே தகப்பனே, அவர்கள் உமக்கு சாட்சியாக நடந்து முதலாமத்தை உயர்த்தி பிடிக்கும் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.